ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி தேர்ஸ்டே ரொட்டீன் விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நேற்று வந்துட்டு மசாலாலாம் சேர்த்து முட்டை ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு தம்பியும் பாப்பாவும் மீன் சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி காலையிலே ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்த இந்த மீனில் ஒரு 5 பீஸ் மட்டும் குழம்பு வைக்கலான்னு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். மீதி மசாலாஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன் வறுக்கலான்னு சொல்லிட்டு. தம்பி பாப்பாவுக்கு குழம்புல போடுற மீனோட வறுத்த மீன் தான் ரொம்ப பிடிக்கும். தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ண பிறகு வாணலில் நல்லெண்ணெய், கடுகு, சோம்பு, வெந்தயம்லாம் சேர்த்த பிறகு தட்டி வச்சுருந்தா பூண்டு சேர்த்துக்கிட்டேன். பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கிட்டேன். இது அந்த அளவுக்கு காரம் இருக்காது. நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. இதிலே எல்லாம் சேர்ந்து அரைச்சதுனால இது மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி அது கூட சேர்த்தாச்சு. மசாலா, புளி கரைசல் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணியெலாம் சேர்த்ததுக்கப்புறமா யூஸ் பண்ண பாத்திரத்தை விலக்கி வச்சாச்சு. இந்த மாதிரி அப்பப்போவே யூஸ் பண்ண பாத்திரத்தெல்லாம் விலக்கி வச்சா பாத்திரம் அந்த அளவுக்கு சேராது. அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டு இருந்தேன். இந்த சைடு குழம்பு ஒரு 2-3 கொதி வந்துருந்துச்சு. சரின்ட்டு அதுக்கு முன்னாடி மீனெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருந்தேன். சரின்ட்டு அதை எடுத்து ஒவ்வொரு பீஸாக இந்த குழம்புல வச்சிட்டு இருந்தேன். மொத்தம் ஒரு 5 பீஸ் வச்சுருப்பேன். மீதியெல்லாம் வறுவலுக்கு வச்சாச்சு. மீனெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு தட்டை போட்டு மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சாச்சு. இந்த சைடு நான் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து தான் ஆரம்பிக்கிறேன். ஹால் அடுத்த நாள் பார்த்துக்கலான்ட்டு ஒவ்வொரு டப்பாவில் இருக்க கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தனித்தனி பிளேட்டுக்கு மாற்றிட்டு அந்த டப்பாவை எல்லாத்தையும் வாஷ் பண்ண போட்டாச்சு. எல்லாத்தையும் ஒரு தனித்தனி பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு ஒரு இடத்துல எடுத்து வச்சுருந்தேன். மேலே மாடியில் போய் காய வைக்கலான்ட்டு. அதுக்குள்ளே 2 பேர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு வழியாக மேலே வெயிலில் காய வச்சாச்சு. அதுக்குள்ளவே குழம்பும் ரெடி ஆகிடுச்சி. மீனெல்லாம் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சு. அடுத்தது மீன் வறுவல் தான் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடியே மசாலாலாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்துட்டு மீன் கூட மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இன்னும் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு மீனாக போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருந்தேன். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதே எங்கள் அம்மா எந்த ஒரு மசாலாவும் கடையில் வாங்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே தான் அரைச்சி செய்வாங்க. அதுலேயும் வறுத்து அம்மியில் அரைச்சி செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மசாலா பிரியாமல் ரொம்பவே மீன் சூப்பராக வந்துருந்துச்சு. மீனெல்லாம் பொரிச்சதுக்கப்புறமா விளக்கு போட்டிருந்த அந்த டப்பா எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டு வெளியே காய வைக்கலான்ட்டு வெளியே போயிருந்தேன். வர்றதுக்குள்ளவே அந்த சைடு நாட்டு சர்க்கரை எல்லாம் வச்சுருந்தேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க சர்க்கரையை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தம்பி என்னை பார்த்ததும் வெளியே ஓடிட்டான் குடுக்குடுன்னு. நான் அடிப்பன்ட்டு பாப்பா மட்டும் அங்கேயே உட்காந்துருந்தா. இவளுக்கு அழகாக ஜடை பின்னி தலைவாரி விட்டுருந்தேன். தம்பி ரப்பர் பேண்டை பிடிச்சி இழுத்து விட்டுட்டான். சும்மா கிளிப்பு போட்டாலுமே அவன் இழுத்து விட்ருவான். அவனுக்கு எப்படி இருக்குன்னே தெரியல. அதுக்கப்புறமா நான் சாதத்துக்கு தண்ணி வச்சுருந்தேன். உலை காஞ்ச உடனே ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து அதில் கொட்டியாச்சு. மீன் இல்லை, மீன் இல்லை, மீன் இல்லை, 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 இல்லை. எங்கே இருக்கு மீன்?
தம்பி பாப்பாவுக்கு வந்து மீனை பார்த்தோன்னே நல்லா பசிச்சிடுச்சு. அதுலேயும் வந்து மீன் மட்டும் போதுமா, சாப்பாடுலாம் எதுவும் வேணாமா. சரின்ட்டு ஒரு பிளேட்டில் 2 மீன் வச்சுட்டு கொஞ்சமாக கட் பண்ண ஆனியன் வச்சு ஊட்டி விட்டுட்ருந்தேன். ஊட்டி முடிச்சதுக்கப்புறமா கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு மேலே ஷெல்ஃபையும் நல்லா ஒரு துணியை வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறமா செவுத்தில் இருக்க ஒட்டனையெல்லாம் அடித்ததுக்கப்புறமா செல்ஃபில் வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஃபோல்டு பண்ணி கிராசரி ஐட்டம்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நியூஸ் பேப்பர் வச்சா அதிலே வந்துட்டு டஸ்டெல்லாம் படிஞ்சிடும், செல்ஃபில் வந்து படியாது, அதனால் ஈஸியாகவே இருக்கும். எல்லாத்தையும் அடுக்கி வச்சதுக்கப்புறமா தேவையில்லாத நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே பீரோவில் வந்து எடுத்து வச்சாச்சு. மேலே காய வச்சதெல்லாம் எடுத்து வந்துடலான்னு சொல்லிட்டு மேலே போயிருந்தேன். நான் எங்கே போகிறேன்னா என் கூடயே வந்து 2 பேரும் வந்துடுவாங்க, கீழே இருந்தாலும் இருக்க மாட்டாங்க. ஒரு வழியாக ஒன்று மேலே ஒன்று வச்சு எல்லாத்தையும் வந்து கீழே எடுத்துகிட்டு வந்தாச்சு. வெளியே காய வச்சுருந்த டப்பாவையும் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது நல்லாவே காஞ்சிருந்துச்சு. எதுக்கும் ஒரு டைம் வந்து கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா பிளேட்டில் இருந்தது எல்லாத்தையும் அந்த டப்பாவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டு செல்ஃபில் வந்து எடுத்து வச்சாச்சு. ஒரு கட்டத்தில் தம்பி பாப்பா 2 பேரும் வந்து நல்லா சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஏதோ ஸ்நாக்ஸ் கொடுத்தா கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்கன்ட்டு வீட்டில் வந்துட்டு உலர் திராட்சை இருந்தது. சரின்ட்டு அதை வந்து 2 பேர்த்துக்கும் வந்து பாக்ஸில் போட்டு கொடுத்தாச்சு. லஞ்சுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு சாப்பிட வந்திருந்தாங்க. வரும்போதே ரேஷன் கடையில் வந்து பொங்கலுக்கு கரும்பு, நாட்டு சர்க்கரை, அரிசி இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. வரும்போதே வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கரும்பை பார்த்த உடனே 2 பேரும் வந்துட்டு ஒரே ஆடம், எனக்கு பிச்சு கொடு உனக்கு பிச்சு கொடுன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கரும்போட வெளியே இருக்க தோல் எல்லாத்தையும் உரித்து கொடுத்துட்டு ஒயிட் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து குட்டி குட்டியாக கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் கீழே இருக்கிற அந்த ஜாமான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு அங்கேயும் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கீழே எல்லாம் நல்லா க்ளீன் பண்ண உடனே இந்த சைடு வந்துட்டு ஒரு செல்ஃப் இருக்குது, அதை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மசாலா டப்பாலாம் நல்லா எடுத்துகிட்டு கொட்டி இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுட்டு மறுபடியும் அதே பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு பாக்ஸில் வந்து ஸ்பூன், நைஃப், அதுக்கப்புறம் பால் டப்பா வாஷ் பண்ணுறதுக்கு 2 ப்ரஷ் வந்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் ஒரே இதிலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து நியூஸ் பேப்பர் போட்டு எல்லாத்தையுமே வந்து அடுக்கி வச்சுருந்தேன். ஹால்லாம் வந்து கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சு, 2 பேரும் சேர்ந்து குப்பையாக்கி விட்டுட்டாங்க. சரின்ட்டு நான் வந்து கூட்டலான்னு தொடப்பத்தை எடுத்தேன். பாப்பா வந்துட்டு நான் தான் கூட்டுவேன்னு சொல்லிட்டு வாங்கி அவள் கூட்டிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு காலைல வச்ச எல்லாத்தையுமே சூடு பண்ணி வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.